வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மராத்திய பேரரசை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியோட டாபிக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இன்னும் ஒரே ஒரு டாபிக்ஸ் மட்டும்தான் வரும். அதாவது இந்தியாவோட பண்பாடு, மதச்சார்பற்ற நிலை அப்படிங்கிற டாபிக்ஸ் மட்டும்தான் வரும். அது வந்து ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டுகளை பற்றி அதோட கல்ச்சர்ஸ் என்ன அப்படின்னு பொதுவான டாபிக் தான் வரும். அது பற்றி 11th எத்திக்ஸ் புக்கில் அந்த டாபிக்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதை ஒரு தனி வீடியோஸாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து மராத்திய பேரரசை பற்றி பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7th புக்லயும் 11th புக்லயும் இருக்கு. 11th புக்லயே படிங்க. 7th புக்ல பேசிக்ஸா கொடுத்துருக்காங்க. 11th புக்ல தான் நல்லா பிரீஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ 11th ரெஃபர் பண்ணிக்கங்க. அது போக கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல அவங்க எல்லா யூனிட்டுக்குமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. யாருமே அதை மிஸ் பண்ணாது. ஓகே, இதுல பார்க்கறது மராத்திய பேரரசுகள் அவங்களோட எப்படி வளர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறது, அவங்களோட நிர்வாக முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? மராட்டியர்கள் ஆட்சி அப்படிங்கிறது வந்து 1737லேருந்து 1803 வரைக்கும் வந்து மராட்டியர்கள் வந்து டெல்லி ஏகாதிபத்திய அரசியலில் முக்கிய பங்கு கொண்டிருந்தாங்க. அதாவது மராட்டியர்கள் வந்து அவங்க சார்ந்த பகுதியில் மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து முகலாயர் கீழே தான் வந்து அவங்க ஒரு ஜாகிர்தாரி, முகலாயரோட முறை அப்படிங்கிறது என்னன்னா ஜாகிர்தாரின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு நிலத்தை கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தை நிர்வகிச்சுட்டு அதுக்கான செலவுகளையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகத்தையும் மேற்பார்வை செய்துக்கிட்டு அரசுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து வரியை செலுத்திட்டு வந்தாங்க. அந்த இதுதான் ஜாகிதாரி முறை அப்படின்னு சொல்லி முகலாய பேரரசுல அறிமுகம் மாதிரி பின்பற்றிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு ஜாகிதாரி தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியோட அப்பா. சிவாஜியோட அப்பா அது வேலையை செய்வாரு. அதுக்கப்புறம் வந்து சிவாஜியும் அதை செய்வாரு. சிவாஜி வந்து செய்யறதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா வெறும் ஜாகிதாரியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அவரோட ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தணும்னு நினைச்சு நிறைய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வாரு. அதனாலதான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மராத்தியர்களோட நிலப்பரப்பு எப்படின்னா அடர்ந்த காடுகளை கொண்ட பகுதியா இருந்துச்சு. அதனால இயற்பியல் காரணங்களாலும் புவியியல் காரணம் அடர்ந்த காடுங்காட்டி புதுசா வரவங்களுக்கு அந்த இடம் வந்து தெரியாது, யாரு எங்க இருக்கா அப்படின்னு தெரியாது. அதனால அந்த பகுதியை வச்சு அவங்க கொரில்லா போர் முறையை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. மராத்தியர்கள் வந்து கொரில்லா போர் முறையை வந்து கையாண்டாங்க. அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறது, திடீர்னு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த அந்த பகுதியை அவங்க இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிருந்த புவியியல் காரணிகளால் அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டே இருந்தாங்க மராத்தியர்கள். சிவாஜிங்கிறவர் தான் மராத்தியில குறிப்பிடத்தக்கவர். அவர் மூலியமா தான் வந்து அந்த பேரரசு அப்படிங்கிறது விரிவடைஞ்சிச்சு. 1674 வந்து ரெய்கர்ல பட்டம் சூட்டிட்டு ஹந்தாவாலா தர்னோதரன் அப்படிங்கிற பட்டத்தையும் சத்ரபதி அப்படின்னு 2 பட்டத்தையும் சூட்டிட்டு தான் வந்து அவர் அரியணைக்கு ஏறி இருக்காரு. சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜின்னு தான் நம்ம பொதுவா அவரை அழைப்போம். வந்து யாரு அப்படின்னா சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் தான் சிவாஜியோட தந்தை. சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவர் தான் சீனியா அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாக இருந்த மாலிக் ஆபர் இருக்கார்ல, அவர் கீழே தான் வந்து பணி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சிவாஜியோட தந்தை வந்து மாலிக் ஆபர் கீழே பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதாவது டெல்லி சுல்தான்ல இருப்பார்ல, அவர் கீழே இருந்து இவர் பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. மாலிக் ஆம்பர் கீழே இவர் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருந்தாரு. மராத்தியர்கள் வந்து பயிற்சியே வந்து மாலிக் ஆம்பர்கிட்ட இருந்து கத்துக்குவாரு. அவர் சிறந்த போர் வீரர். அதனால வந்து அவர் மராத்தியர்கள்ட்ட வந்து போர் பயிற்சியை கொடுத்து வளர்த்திட்டே வந்திருப்பாரு. சிவாஜியோட அப்பா மாலிக் ஆம்பர் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து பணிபுரிகிறாரு. அப்புறம் பீஜப்பூர் சுல்தான் இருந்து பணி செஞ்சுட்டு இருக்கும் போதா அவருக்கு கீழே ஜாகிதார்கள் இருக்கிறாங்க. மாலிக் காம்பூர் இறந்ததுக்கு அப்புறம் சிவாஜியோட அப்பா வந்து பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வேலை செய்யறாரு. பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இவர் வேலை செய்யும் போது இவருக்கு கீழே வந்து ஜாகிதார் எல்லாம் இருந்திருக்காரு. அந்த ஜாகிதார்ல ஒருவர் தான் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் தன்னுடைய மனைவியும் மகனையும் வந்து பாதுகாப்புக்காக தாதாஜி கொண்டதேவ் கிட்ட தான் விட்டுருப்பாரு. அது தாதாஜி கொண்டதேவ் யாரு அப்படின்னு கேட்டா சிவாஜியோட பாதுகாவலரு. சிவாஜிலேருந்தே ராணுவத்துல ஈடுபட தொடங்கிட்டாரு. சிவாஜி வந்து 19 வயசுலேருந்தே ராணுவத்துல ஈடுபட தொடங்கிட்டாரு. அவுரங்கசீப் வந்து 17 வயதுலேருந்து ராணுவத்துல ஈடுபட தொடங்கியிருந்தாரு. 1646ல தோனரா கோட்டையை வந்து பீஜப்பூர் சுல்தான் இருந்து கைப்பற்றாரு. 1646ல தோனரா கோட்டையை பீஜப்பூர் சுல்தான் இருந்து கைப்பற்றாரு. அதே ஆண்டுல வந்து ராய்கர் கோட்டையும் வந்து கைப்பற்றி அதுல மாற்றங்களை செஞ்சு அவருக்கு தகுந்த மாதிரி வந்து மறுசீரமைப்பு பண்றாரு. ராய்கர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து மறுசீரமைப்பு பண்றாரு. அதுக்கப்புறம் 1947 தான் தந்தையோட நிலத்தை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பு சிவாஜி கிட்ட வருது. அதாவது தாதாஜி கொண்டதேவ் இறந்தது பின்னாடி அவர் வச்சிருக்கிற நிலத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து சிவாஜிக்கு வருது. அப்ப இருந்து அவர் தனியா வந்து ஆட்சி அமைக்கிறது எப்படின்னு பார்த்தா தாகிதார செயல்படுறத தொடங்குறாரு. பீஜப்பூர் சுல்தான் இருக்கார்ல, ஏன்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்ட தான் சிவாஜியோட அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா
அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து சிறுமைப்படுத்தி கைது செய்து வச்சிடுறாரு பீஜப்பூர் சுல்தானு. சிறையில அடைச்சிடுறாரு. அப்ப சிவாஜிய கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, அவர்ட்ட சில நிபந்தனைகள வச்சு, அதுக்கப்புறம் வந்து அவிங்க அப்பாவ விடுதலை செய்றாங்க. எப்பன்னா 1649ல சில நிபந்தனைகள வச்சு தான் சிவாஜியோட அப்பாவ வந்து விடுதலை செய்றாங்க. அந்த நிபந்தனைகனால 1649லிருந்து 1655 வரைக்கும் ராணுவ செயல்பாடுகள்ல இருந்து சிவாஜி வந்து விலகி இருக்கிறாரு. ஏன்னா, அவிங்க நிபந்தனைய வச்சு தான் வந்து அவிங்க அப்பாவ விடுதலை செஞ்சறாரு. அவர் மீண்டும் எப்ப ராணுவ செயல்பாடுகள தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1956ல தான் சிவாஜி வந்து மீண்டும் ராணுவ செயல்பாடுகள வந்து தொடங்குறாரு. அவரு தொடங்கும்போது பீஜப்பூர் சுல்தான் வந்து என்ன சொல்லிட்டு வராரு அப்படின்னா, சிவாஜிய கண்ட்ரோல் அதாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும்போது, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலிய வந்து சங்கிலி கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. மலையில் ஒளிந்திருக்க எலின்னா அது சிவாஜி தான். ஏன்னா சிவாஜி இருந்த பகுதிகள் மராத்தியர்கள் இருந்த பகுதிகள் எப்படின்னா மலைப்பாங்கானது. அங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் கொரில்லா போர் முறைய வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. அதனால வந்து பீஜப்பூர் சுல்தான் அப்படி சொல்லிட்டு வருவாரு. அவுரங்கசீப் வந்து மாமன்னரா அரியணை ஏறினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அவுரங்கசீப் 1658ல தான் வந்து அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறுறாரு. அவர் அரியணை ஏறினாலும் தக்காணத்துல இருக்கிற சிவாஜிய வந்து அடக்குறதா தன்னோட முதன்மை நோக்கமா வந்து கொண்டிருந்தாரு. ஜெய்ஸ்டா கான் அப்படிங்கிறவரை வந்து தக்காணத்தின் ஆளுநர் நியமிக்கிறாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜிய வந்து அடக்கறக்காகவே ஜெய்ஸ்டா கான் அப்படிங்கிற ஒரு ஆளுநரை தக்காணத்தின் ஆளுநரா நியமிக்கிறாரு. அவருக்கு சிவாஜிக்கு இடையில வந்து சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்ப சிவாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 400 வீரர்களுடன் வந்து ஒரு திருமண விழாவுல வந்து பங்கேத்து, அதாவது வேஷம் போட்டு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு கலவரத்த உண்டு பண்ணிருவாரு சிவாஜி. என்ன பண்ணுவாருன்னா, அவுரங்கசீப் வந்து ஜெய்ஸ்டா கான மறுபடியும் திரும்ப அழைச்சிருவாரு. "நீ ஒண்ணும் செயல்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்டா கான வந்து அவுரங்கசீப் திரும்ப அழைச்சிருவாரு. சிவாஜி வந்து 1664ல சூரத் நகரம் வந்து தாக்கியிருப்பாரு. 1664ல சூரத் நகரம் வந்து தாக்கிர்றாரு. பீஜப்பூர வந்து இணைக்கிறக்காக இவரு வந்து சூரத்த தாக்கியிருப்பாரு. பீஜப்பூர இணைப்பதற்காக ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு தளபதிய வந்து அவுரங்கசீப் வந்து அனுப்பி வைப்பாரு. ஆனா ஜெய்சிங்கிறவர் வந்து ஒரு ராஜபுத்திர தளபதியா இருப்பாரு. அவர் வந்து சிவாஜியுடன் வந்து ஒரு புரந்தர் உடன்படிக்கை மேற்கொள்ற மாரி பண்ணிருவாங்க. அவுரங்கசீப்பும் ஜெய்சிங்கும் சேர்ந்து சிவாஜி கூட புரந்தர் உடன்படிக்கைய வந்து மேற்கொண்டுருவாங்க. சிவாஜி வந்து கைப்பற்றிய கோட்டைகள வந்து அவரே வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் குடுத்திருப்பாங்க. மன்ஸ் தப்பாராக செயல்பட்டு பீஜப்பூரை வந்து கைப்பற்றிய முகலாயருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிருவாங்க. ஏன்னா முகலாயரோட மெயின் நோக்கம் வந்து பீஜப்பூரை கைப்பற்றணும். சோ நீ வந்து எங்களுக்கு உதவு அப்படின்னு சொல்லி ஜெய்சிங் மூலமா வந்து அவுரங்கசீப்புடன் இவர் வந்து புரந்தர் உடன்படிக்கைய மேற்கொள்ளுவாங்க. இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஜெய்சிங் வந்து சிவாஜி வந்து நீங்க வாங்க வந்து அவுரங்கசீப்ப மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆக்ராக்கு அழைச்சிட்டு போவாரு. அவர் ஆக்ராக்கு சொன்னோனே அவரோட உறுதிமொழிகளை நம்பி சிவாஜியும் பீஜப்பூர் சுல்தானையும் அடக்கறக்காகவே தான் அவுரங்கசீப் அனுப்பிச்சிருப்பாரு. அத வந்து பீஜப்பூர் சுல்தான அடக்கறக்கு புரந்தர் உடன்படிக்கை வந்து சிவாஜியோட ஒப்பந்தம் போட்டுக்குவாரு. அதே நேரத்துல நீங்க வந்து அவுரங்கசீப்ப மீட் பண்ண வாங்கன்னு சொல்லி ஜெய்சிங் சிவாஜியும் அவர் மகன் வந்து சம்பாஜியும் வந்து எங்க கூட்டிட்டு போவாருன்னா ஆக்ராக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போனா அப்படின்னா அங்க வந்து ஆக்ராவுல வந்து சிவாஜி வந்து அவமானப்படுத்தப்பட்டு சிவாஜியும் அவன் மகன் சம்பாஜியும் வந்து சிறையில அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க அரண்மனையில இருந்து ஒரு பழக்கூடம் மூலமா தப்பிச்சு சிவாஜி வெளியேறி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 1666ல இருந்தா தீவிர போர் கொள்கையை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவாஜி. 1666ல இருந்து தீவிர போர் கொள்கையை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1674ல வந்து ஜூன் 6ல் சிவாஜி வந்து சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்துடன் வந்து 1674ல தான் வந்து அவர் அரியணை ஏறுறாரு. செஞ்சி, வேலூர் பகுதிகளெல்லாம் கைப்பற்றி இருக்காரு. சிவாஜியோட சகோதரரான வெங்கோஜியை, அதாவது ஒன்று விட்ட சகோதரர் அவரு. வெங்கோஜியை வந்து தஞ்சையை வந்து நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அவரோட ஆள்கைக்கு உட்பட்ட பகுதியா நியமிச்சு அவரை ஒரு ஆளுநரா வந்து அங்க வெங்கோஜியை நியமிக்கிறார். அதாவது பேஸ்வாவா வந்து சிவாஜி, பேஸ்வானா பிரதம அமைச்சர் மாதிரி தலைமை அமைச்சரா வெங்கோஜியை வந்து தஞ்சாவூருக்கு வந்து நியமிக்கிறாரு சிவாஜி. மராட்டிய பேரரசுகள் அடுத்தடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து மராத்திய பேரரசுகளை பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி கண்டினியூ சிவாஜியை பத்தி பார்த்தோம். இப்போ மராத்திய பேரரசுகள் அப்படின்னா சிவாஜி வந்து 1674ல அரியணை ஏறாரு. 1680ல வந்து அவரு இறந்துருவாரு. சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து சத்ரபதி சம்பாஜி அப்படிங்கிறவரு 1681 ஆட்சிக்கு வருவாரு. 1681ல ஆட்சிக்கு வருவாரு. 1689ல அவரும் வந்து இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யார் வருவாருன்னா ராஜாராம் அப்படிங்கிறவர் வருவாரு. 1689 டு 1700 வரைக்கும் ராஜாராம் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்வாரு. அவருக்கு அப்புறம் யாருன்னா தாராபாய் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்வாங்க 1700 டு 1707 வரைக்கும். அதுக்கப்புறம் சத்ரபதி ஷாஜி அப்படிங்கிறவர் வருவாரு.
அவர் 1707 டு 1749 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. இது வந்து கால வரிசை இவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா சிவாஜி காலத்திலே பாலாஜி விஸ்வநாதன் வந்து தஞ்சையோட பேஸ்வாவாக நியமிக்கப்படுவாங்க. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டது யாரோட காலத்தில் அப்படின்னா ஷாஜி, சிவாஜியோட பேரன் காலத்தில் தான் அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க ஷாஜி. பாலாஜி விஸ்வநாதன்கிறவர் வந்து முதல் பேஸ்வாவா நியமிக்கப்படுவார். அவரிருந்து அதற்கப்புறம் அவரோட ஆட்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். 1713 தொடங்கி 1720 வரைக்கும் பாலாஜி விஸ்வநாதனும், பாஜிராவ் முதலாம் பாஜிராவ்ங்கிறது வந்து 1720லேருந்து 1740 வரைக்கும் முதலாம் பாஜிராவும் இருப்பாரு. அதுக்கப்புறம் யார் வருவானா பாலாஜி பாஜிராவ். இவர் பாலாஜி பேரையும் பாஜிராவ் பேரையும் இணைச்சு மூணாவதா வருவார் பாலாஜி பாஜிராவ்ங்கிறவர். 1740 டு 1761 வரைக்கும் இருப்பாரு. அவருக்கு அப்புறம் நாலாவதா யார் வருவாரு அப்படின்னா மாதவ் ராவ் அப்படிங்கிறவங்க வந்து முதலாம் மாதவ் ராவ் அப்படிங்கிறவர் 1761 டு 1772 வரைக்கும் அவர் ஆட்சி நீடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேரெல்லாம் வருவாங்க கண்டினியூவா. மராட்டியர்களோட ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. இது பேஸ்வாக்கள், மராட்டியர்கள் கீழே பேஸ்வா ஆட்சி அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கு. மராட்டியர் கடைசி பேஸ்வா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பாஜிராவ் தான். அதாவது 2ஆம் பாஜிராவ் அப்படிங்கிறவர் தான் கடைசி பேஜ்வா. இவர் 3வது மராத்திய போர்ல தோல்வி அடைஞ்சிருவாரு. 2வது பாஜிராவ் அப்படிங்கிறவர் வந்து கடைசி பேஸ்வாவா இருக்காரு. அவர் 3வது மராத்திய போர்ல வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு ஆங்கிலேயரிடம். அதனால வந்து மராத்திய பேரரசு இல்லாம போய் அங்க எங்க பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சிகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும். சத்ரபதிக்கு அப்புறம் யார் வருவார்னா சத்ரபதி சம்பாஜி மகாராஜா. அதாவது சிவாஜிக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து வராரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து முகலாயருக்கு எதிராக செயல்பட்டுட்டே இருக்காரு. குறிப்பா அவுரங்கசீப்புக்கு எதிராக செயல்படுறதுனால அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1889ல சத்ரபதி சிவாஜியோட பையன் சம்பாஜியை பிடிச்சு கைது செய்து கொன்றுவாரு. சிவாஜியோட பையன் தான் யாரு அப்படின்னா சம்பாஜி. அவர் வந்து அவுரங்கசீப்பால கொன்றுவாரு. அதனால அவருக்கு அடுத்தது யாரு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா சம்பாஜி இருந்ததுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா ராஜாராம். அவருக்கு அப்புறம் வரவர் ராஜாராம் அப்படிங்கிறவர் மராட்டிய தலைநகரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற செஞ்சி கோட்டைக்கு வந்து மாட்டியிருப்பாரு. முகலாயருக்கு எதிராக போராட்டம் தொடர்வதில் அவர் முக்கிய பங்கு வச்சிருக்காரு. யாரு அப்படின்னா ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து செஞ்சி கோட்டையில தலைநகரமா கொண்டு ஆட்சி செய்வாரு. சம்பாஜி மகாராஜாவோட இளைய சகோதரர். சம்பாஜி இருக்கார்ல அவரோட இளைய சகோதரர் யாருன்னா ராஜாராம். செஞ்சி கோட்டையில தஞ்சம் புகுந்து முகலாயருக்கு எதிராக எதிர்ப்பை தொடர்ந்திருக்காரு. மராட்டிய ஆட்சியை நிலைநிறுத்துவதில் கொரினா போர் தந்திரங்களை வந்து இவர் கையாண்டிருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தாராபாய் யாருன்னா ராஜாராமோட மனைவி தான் வந்து யாருன்னா தாராபாய். அவரோட மைனர் மகன் தான் யாருன்னா 2ஆம் சிவாஜி அப்படிங்கிற பேர்ல ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றிருப்பாரு. 2ஆம் சிவாஜியின் ஆட்சி பொறுப்பை வந்து அவர் ஏற்றிருக்காரு. அவர் அறிவார்ந்த நிர்வாகியும். ராஜாராம் இறந்த பிறகு முகலாயருக்கு எதிராக மராட்டிய எதிர்ப்பை வழிநடத்தி இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாய் தான். அவங்க பையனோட பேர்ல ஆட்சி ஏற்றிருப்பாங்க. ஆனா ஆட்சி நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாய் தான் ஆட்சி ஏற்றிருப்பாங்க. தாராபாயோட மகன் யாரு அப்படின்னு கேட்டா 2ஆம் சிவாஜி தான். அடுத்தது அதாவது முகலாயர்கள் வந்து 1707ல வந்து ஷாகியை வந்து விடுவிச்சிருப்பாரு. ஷாகி யாருன்னா சிவாஜியோட பேரன், சம்பாஜியோட பையன். அவர் ஆட்சி காலத்துல பேஸ்வாக்கள் வந்து எழுச்சி பெற்றிருக்காங்க. இந்தியா முழுவதும் மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தியதுல வந்து முக்கிய பங்கு வகிச்சவர் யாரு அப்படின்னா ஷாகி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியா முழுவதும் மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தல முக்கிய பங்கு வச்சிருக்காரு. அவுரங்கசீப்போட மரணத்துக்கு பிறகு சிவாஜியோட பேரன் வந்து அரியணையை பிரிச்சிருக்காரு. சிவாஜியோட பேரன் தான் யாரு அப்படின்னா ஷாகி அப்படிங்கிறது சிவாஜியோட பேரன். பேஸ்வா முறையை வந்து அறிமுகப்படுத்தினாரு. பாலாஜி விஸ்வநாத்துக்கு நிர்வாக அதிகாரத்தை வழங்கியிருக்காரு. பேஸ்வா அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்தி பாலாஜி விஸ்வநாதனுக்கு வந்து அதிகாரத்தை வழங்கியிருக்காரு. இந்தியா முழுவதும் மராத்திய செல்வாக்கை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. பாலாஜி விஸ்வநாதர் அப்படின்னா மராட்டியர்களோட முதல் சக்தி வாய்ந்த பேஸ்வா யாரு அப்படின்னா பாலாஜி விஸ்வநாதர் தான். அவர் நிறைய சீர்திருத்தங்களை வந்து நடத்திருப்பாரு. மராத்தியர்கள் நிதி மற்றும் இராணுவத்தை வலுப்படுத்தியிருக்காரு. மராத்தியர்களோட நிதி மற்றும் இராணுவத்தை வந்து வலுப்படுத்தி இருப்பாரு. முகலாய சிறையிலிருந்து ஷாஜு வெளியே வந்தோடனே அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பாலாஜிக்கு அடுத்து யார் வருவாரு அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் அப்படிங்கிறவத அரியணை ஏறுவாரு. இவர் வந்து நானா சாஹோப் அப்படிங்கிற பெயர்ல வந்து அரியணை ஏறிப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா 3வது பானிபட்டு போர்ல வந்து நடத்துவாரு. 3வது பானிபட்டு போர் யாருடன் நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவருக்கு எதிராக வந்து 3வது பானிபட்டு போரை நடத்துறாரு. ஆனா தோல்வி அடைஞ்சிருவாரு. 3வது பானிபட்டு போர் நடத்தி அதுல வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு. யாருன்னா பாலாஜி பாஜிராவ் அப்படிங்கிற பேஸ்வா. இதனோட வந்து மராட்டியர்களோட கடைசி பேஸ்வா யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் பாஜிராவ். அவங்க வந்து 3வது மராத்திய போர்ல வந்து தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஆங்கிலேயரோடனான போர்ல தோல்வி அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஆங்கில அரசு வந்துருது. மோஸ்ட்லி தக்காணத்திலிருந்து மராட்டி பேரரசு வந்து அழிக்கப்பட்டு அது ஆங்கில பேரரசு நிலையாட்டப்படுகிறது.
அவுரங்கசீப்போட மரணத்துக்கு பிறகு சம்பாஜிக்கு மகன் ஷாஜி விடுதலையாகி மராத்தியர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கு அப்புறம் யாரு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா சம்பாஜி வருவாரு, அவரோட மகன். ஆனா அவரு அவுரங்கசீப்பே வந்து கொன்றுவாரு. அதனால கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகன் தான் வருவாரு. ஷாஹி அப்படிங்கிறவரு. அவுரங்கசீப்போட மரணத்துக்கு அப்புறம் ஷாகியை விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் அவர் தான் மராத்தியர் அரியணையை அலங்கரிப்பாரு. தாராபாய் வந்து இதை எதிர்த்திருப்பாங்க. அதனால உள்நாட்டு கலவரம்லாம் வெடிச்சிருக்கும். அதில் ஷாஜி வெற்றி பெற்று 1708 வந்து அரியணையில அமர்ந்திருப்பாரு. அவருக்கு ஷாஜிக்கு வந்து பாலாஜி விஸ்வநாதன் ஆதரவா செயல்பட்டிருக்காரு. நன்றி கடனாக பாலாஜி விஸ்வநாதனை பேஷ்வாக 1713 வந்து நியமிச்சாரு. யாரு அப்படின்னு பார்த்தா ஷாகி அவர் தான் நியமிச்சிருப்பாரு. ஷாகி வந்து சாதாராவுக்கு ஓய்வெடுக்க சென்றாரு. பூனாவில் இருந்த பேஷ்வாவை வந்து ஆட்சி செய்ய தொடங்கியிருந்தாரு. கோல்ஹாப்பூரை தலைநகரமாக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தையே நடத்திட்டு இருந்திருக்காங்க. ராஜாராமின் இரண்டாவது மனைவி ராஜாபாய், அவரது மகன் இரண்டாம் சம்பாஜி, தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோரை 1717 ஆண்டு சிறைபிடிச்சிட்டாரு. இரண்டாம் சம்பாஜி அப்படிங்கிறவர் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராமோட இரண்டாவது மகையோட ராஜாபாய் இருக்காங்களா அவங்களோட பையன் தான் யாருன்னா இரண்டாம் சம்பாஜி. ராஜாராமோட பையன் தான் இரண்டாம் சம்பாஜி. அவர் வந்து தாராபாயும் அவரோட மகனை வந்து சிறையில அடைச்சிடுறாரு. இப்படியே மராத்தியர்கள் அரசு வந்து பேஷ்வா அரசும் செயல்பட்டு இருக்கும். மராத்தியர்களோட எல்லைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதான் வந்து மராத்தியர்கள் வந்து இங்க பெல்லேரி, பெங்களூர், கோலார், இங்க செஞ்சி, பரங்கிக்கோட்டை, தஞ்சாவூர், வேலூர் பக்கம், ஆரணி பக்கம் கொஞ்சம், அப்புறம் இங்க சூரத்திலிருந்து வந்து பெல்காம், கோவா, ரத்னகிரி இந்த பகுதி எல்லாமே வந்து சிவாஜியோட ஆள்கைக்கு உட்பட்ட பகுதிகளாக வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? சிவாஜியோட தந்தை யாரு அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லேங்கிறத சிவாஜியோட தந்தை. அவரோட தாய் வந்து ஜிஜாபாய்ங்கிற தாய். பாதுகாவலர் வந்து தாதாஜி கொண்டதேவ். பாதுகாவலர் தாதாஜி கொண்டரே. குரு யாரு அப்படின்னா ராமதாஸ். குரு அப்படிங்கிறவர் ராமதாஸ். தாய் வழியில தேவகிரியை ஆண்ட யாதவ வழித்தோன்றலா சிவாஜி இருந்திருக்காரு. தந்தை வழியில பார்த்தோம்னா மேவாரை ஆண்ட சிசோடியாக்களின் வழித்தோன்றலா இருந்திருக்காரு. தாய் வழியில தேவகிரி ஆண்ட யாதவ வழித்தோன்றலாகவும் தந்தை வழியில மேவாரை ஆண்ட சிசோடியாக்கள் வழித்தோன்றலாம் வந்து சிவாஜி இருந்திருக்காரு. அதாவது 18ஆம் நூற்றாண்டு மத்தியில இந்தியாவின் மையப்பகுதியில் மராத்திய மாமன்னர் யாருடைய தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியோட தலைமையில தான். எங்கன்னா மத்திய இடத்துல இருக்குல்ல மராத்தியாவோட பகுதிகளில் சிவாஜியோட தலைமையில முகலாய ஆட்சியை முடிவுக்கு வராங்க. சிவாஜி தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர்களின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய தளபதி யார் தமிழகத்தின் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னா வெங்கோஜி. யாருன்னு பார்த்தா சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் அவரு. தஞ்சாவூர்ல வந்து மராத்தியர்கள் ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா 1647 முதல் 1832 வரைக்கும் தஞ்சாவூர்ல மராத்தியர்களோட ஆட்சி காலம் தொடருது. மராத்தியர்களிடம் ஒற்றுமை மேலோங்க காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி இயக்கம். மராத்தியர்களிடம் ஒற்றுமை மேலோங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி இயக்கம் தான். பக்தி இயக்கத்தின் முன்னோடிகள் யாராரு அப்படின்னா துக்காராம், ராம்தாஸ் ஏக்நாதர். துக்காராம், ராம்தாஸ் ஏக்நாதர் இவங்கெல்லாம் பக்தி இயக்கத்தோட முன்னோடிகள். மராத்திய நாட்டில் மத எழுச்சி வந்து எதை சார்ந்ததா இல்லைன்னா பிராமணம் சார்ந்ததா இல்ல பிராமணர் அல்லாததான் வந்து பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமா இருந்திருக்காங்க மராத்திய நாட்டுல. துறவிகள் வந்து பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலை சேர்ந்தவராக இருந்தனர் அப்படின்னு யார் கூறியிருக்கா அப்படின்னா நீதிபதி எம்.ஜி. ராணடே அப்படிங்கிறவர் வந்து கூறியிருக்காரு. மராத்தியரோட தலைநகர் தான் வந்து ராய்கர் அப்படிங்கிறத மராத்தியர் அரசரோட தலைநகரம். சிவாஜியோட பெற்றோர்னா ஹாஜி போன்ஸ்லேங்கிறவரு ஜிஜாபாய்ங்கிறது அதான் பெற்றோர். சிவாஜி வந்து தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னவரின் வழிதோன்றலாகவும் தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்களின் வழிதோன்றலாகவும் இருந்திருக்காரு. தாகி போன்ஸ்லேவின் தாகிதார் யாரு அப்படின்னா தாதாபாய் கொண்டதேவு தான் தாகி போன்ஸ்லேவோட தாகிதாரா இருந்திருக்காரு. அவர் தான் யாருன்னா சிவாஜியோட பாதுகாவலரு. இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்காக அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம்தான் எது அப்படின்னா ஜாகிதார். இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்காக அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் என்னன்னா ஜாகிதார். முகலாய ஆட்சியில வழங்கப்பட்டது. எந்த வயதில் சிவாஜி இராணுவத்தில் ஈடுபட்டார்னா 19 வயதிலிருந்து ஈடுபட்டிருக்காரு. சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தவர் யாரு அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் தான் சிறை வைத்திருப்பாரு. சிவாஜி இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபதில் இருந்து எப்போது விலகி இருந்தார் அப்படின்னா 1649 முதல் 1665 வரைக்கும் விலகி இருந்தாரு. சிவாஜி மீண்டும் இராணுவத்தில் செயல்பாடு வந்து 1656 இருந்து செயல்பட்டாரு. நோ கரெக்ட். சிவாஜி மீண்டும் ராணுவ செயல்பாடு 1656 இருந்து. பீஜப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜியும் யாருடன் சமரசம் செய்துட்டாங்க அப்படின்னா அவுரங்கசீப்புடன் வந்து 2 பேருமே சமரசம் செஞ்சிருக்காங்க.
பீஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் யாருடன் சமரசம் செஞ்சாங்கன்னா அவுரங்கசீப்புடன். பீஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த யாரை அனுப்புனார் அப்படின்னா அப்சல் கான். அப்சல் கான் அப்படிங்கிறவரை வந்து பீஜப்பூர் சுல்தான் வந்து சிவாஜியை வந்து தாக்குதல் நடத்த அனுப்புனது யாரு அப்படின்னா அப்சல் கான். எலியை வந்து சங்கிலி கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூதுரைத்தவர் யாரு அப்படின்னா அப்சல் கான். அப்சல் கான் தான் என்ன சொல்லுவார்னா மலையில ஒளிந்து கொண்டு இருக்கிற எலியை வந்து சங்கிலி கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சூளுரைத்திருப்பாரு. அவுரங்கசீப்போட மாமன்னரா அரியணை ஏறியது எந்த ஆண்டு அப்படின்னா 1658 ஜூலைல தான் வந்து அவுரங்கசீப் வந்து மன்னரா அரியணை ஏறி இருப்பாரு. தக்காணத்தில் ஆளுநரை யாரை நியமிக்கிறாரு அப்படின்னா ஜெய்ஸ்டா கான் அப்படிங்கிறவர் வந்து நியமிப்பாரு. அவர் இரவு நேரத்துல வந்து பூனாவுக்கு 400 படை வீரர்களும் திருமண குழுவி போல் சென்று சிவாஜி வந்து தாக்குதல் நடத்தி இருப்பாரு. அந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஜெய்ஸ்டா கானை வந்து அவுரங்கசீப் திரும்ப அழைச்சுக்குவாரு. முகலாயர் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை குறிவைத்து சிவாஜி தாக்குதல் நடத்தியது எப்போது அப்படின்னா 1604. முகலாயரோட முக்கிய துறைமுகமா இருந்த சூரத் நகரை வந்து சிவாஜி வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாரு. சிவாஜியை வீழ்த்துவதற்காக பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் ரஜபுத்திர தளபதி யாருடைய தலைமையில் ராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங்கோட தலைமையில தான் வந்து அனுப்பிச்சிருப்பாரு. முக்கிய நோக்கம் சிவாஜியும் வீழ்த்தணும், பீஜப்பூர் சுல்தானையும் இணைக்கணும். அதுக்காக சிவாஜியோட புரந்தர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1665 வந்து ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை மேற்கொண்டிருக்காங்க. ராஜா ஜெய்சிங் ராணுவத்தில் ஈடுபட்டிருந்த போது இளவரசர் மாசம் டேஸ் பதவி வைத்தார் அப்படின்னா தக்காணத்தின் ஆளுநர் பதவி வைத்திருப்பாரு. மன்சப்தார் 5000 என்ற படிநிலையை நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சம்பாஜி. மன்சப்தார் 5000 என்ற படிநிலை நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சம்பாஜி. சம்பாஜி யாரு அப்படின்னா சிவாஜியோட மகனு. பீஜப்பூரை கைப்பற்ற மன்சப்தாராக செயல்பட்டு முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டவர் யாருன்னா சிவாஜி தான். பீஜப்பூரை கைப்பற்ற மன்சப்தாராக செயல்பட்டு முகலாயருக்கு உதவுறான் ஒப்புக்கொண்டவர் யாரு அப்படின்னா சிவாஜி. சவுத் என்பது 4/1 வசூலிக்கப்படும் வரி. சவுத் அப்படிங்கிறது மராட்டியர் காலத்துல வசூலிக்கப்பட்ட வரி. 4/1 வரியா வசூலிப்பாங்க மராத்தியர் காலத்துல. சிவாஜி அரியணை ஏறிய ஆண்டு 1674 ஜூன் 6 வந்து சிவாஜி அரியணை ஏறாரு. ராய்கர் கோட்டையில வந்து சத்ரபதி அப்படின்னு பட்டத்தை சூட்டிக் கொள்றாரு. கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது வந்து முறைசாரா போர் முறை. போர் வழிமுறையெல்லாம் கேராது, அதனால அது முறைசாரா போர் முறை. ஏன்னா மறைஞ்சிருந்துதான் தாக்குவாங்க, அதனால இதை முறைசாரா போர் முறை அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜி வந்து பிறந்தது வந்து 1627 பிறக்கிறாரு. புரந்தர் உடன்படிக்கை 1665 புரந்தர் உடன்படிக்கை. ஆக்ரா போறது எப்ப அப்படின்னா 1666 வந்து ஆக்ரா போறாரு. சிவாஜி சத்ரபதியா பட்டம் சூட்டிக் கொண்டது 1674 சூட்டிக் கொள்றாரு. தமிழகத்தை சேர்ந்த போராளிகள் வந்து கேரளா வர்மத்தோட தொடர்பில் இருந்த மராத்தியவர்கள் யாரு அப்படின்னா துண்டாஜி வாக். தமிழகத்தை சேர்ந்த போராளி இவர் கேரளா வர்மத்தோட தொடர்பில் இருந்த மராத்தியர் அப்படிங்கும்போது துண்டாஜி வாக் அப்படிங்கிறவர் தான். பேஸ்வாக்கள்ல வந்து தலை சிறந்தவரை போட்டப்படுவது யாருன்னா பாஜிராவ். பாஜிராவ் அப்படிங்கிறவர் தான் வந்து பேஸ்வாக்களே தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டப்படுறாங்க. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மத்திய அரசின் பீஸ்வாவாக இருந்தவர் யாரு அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் தான் மத்திய அரசோட பேஸ்வாவா வந்து இருந்திருக்காரு. காலவரிசையை வந்து படுத்தணும். ஃபர்ஸ்ட் வர்றது பாலாஜி விஸ்வநாதன், அதுக்கப்புறம் வர்றது முதலாம் பாஜிராவ், அதுக்கு அடுத்தது பாலாஜி பாஜிராவ் வருவாரு. அடுத்து 4வதா மாதவ் ராவ் அப்படிங்கிறது வருவாரு. யாருடைய படையெடுப்பு மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிற ஒரு படையெடுப்பு மராத்திய பேரரசுக்கு வீழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவரோட தான் 3வது பானிபட்டு போர் நடைபெறும். சிவாஜி தொடர்புடைய ஊர் என்ன அப்படின்னா ஹில்நெரி. சிவாஜி தொடர்புடைய ஊர் அப்படின்னா ஹில்நெரி. மராத்தியர் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்னும் பஞ்சால் என்பவர்களை இப்படியும் அழைத்தாங்கன்னா மாஃபாவ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சிவாஜி சபையின் அஷ்டாதி பிரதானின் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யாரு அப்படின்னா சுமந்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். அமத்தியா அல்லது மசூம்தர் அப்படிங்கிறது மராத்திய ஆட்சியை நியமனம் செய்தனர். எதற்காக அப்படின்னா அந்த மாநிலத்தின் வரவு செலவு கணக்கு பார்ப்பது பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் தான் யாருன்னா அமத்தியா அல்லது மசூம்தர் அப்படிங்கிறவங்க. மராத்திய நிர்வாக முறை வந்து சுமந்த்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சவுத் வரி அப்படின்னா அந்நியர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய மொத்த நில வருவாயில் 25% வந்து வசூலிக்கப்பட்டதா என்ன சவுத் வரி. சவுத் வரிங்கிறது அந்நியர் வந்து ஆக்கிரமிப்பாக இருக்க பாதுகாக்கிறதுக்காக 25% வந்து நில வருவாயில வந்து கொடுக்கணும். சர்தேஸ்முகி அப்படின்னா நில வருவாயில் 1/10 வந்து வசூலிக்கப்பட்டுச்சு. சர்தேஸ்முகிங்கிறது நில வருவாயில் 1/10 வசூலிக்கப்பட்டது. சிவாஜியோட மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா மராட்டியோட பேரரசை வந்து தென்னிந்தியாவில் வந்து தோன்ற செய்ததா யாரோட சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜியோட மிகப்பெரிய சாதனை. ஆங்கிலேயர்கள் மராத்திய போர்கள் வந்து 3 போர்கள் இருக்கும். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர், 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், 3ஆம் ஆங்கில மராத்திய போர். 3ஆம் ஆங்கில மராத்திய போர்ல மராத்திய பேரரசை ஒழிக்கப்பட்டுச்சு. முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1775 to 1782. முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 to 1782. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805 வரைக்கும் 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படிங்கிறது 1817 to 1818 3ஆம் மராத்திய போர்.
மராத்தியர்கள் வந்து நிர்வாகத்தை வந்து எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரந்தா அப்படின்னு சொல்லி தாராஃப் அப்படின்னும் பர்கானா அப்படின்னும் மௌசா அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. மௌசா அதாவது மாகாணம் வந்து பிரந்தா அப்படின்னும் பிரந்தா கீழே தாராஃப் அப்படின்னும் தாராஃப் கீழே என்ன இருக்குது ஃபர்கானா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபர்கானா கீழே மௌசா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பிரந்தாவை நிர்வகிக்கிற வந்து சுபேதர்கள் சர்ப் சுபேதர்கள் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்காங்க. தாராஃப் கீழே ஹவில்தார் கர்கூன் அப்படிங்கிறவங்க நிர்வாகத்துல இருந்திருக்காங்க. ஹவில்தார் கர்கூன் அப்படின்னு ஃபர்கானா கீழே நிர்வாகத்துல வந்து தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்க தேஸ்முக் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அதிகாரிகளை தான் தேஸ்முக் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே மௌசா கீழே குர்கானி அப்படிங்கிற அதிகாரிகளும் பட்டீஸ் அப்படின்னா அதுவும் ஒரு சட்டம் ஒழுங்கு அதிகாரி. தேஸ்முக்னாலும் சட்டம் ஒழுங்கு அதிகாரி பர்கானா அளவுல பட்டீஸ்னாலும் சட்டம் ஒழுங்கு அதிகாரி மௌசானா அளவுல. இதான் வந்து நிர்வாகத்துக்கான பிரிவுகள் மராட்டியர் ஆட்சி காலத்துல. மராட்டியர் காலத்துல அஸ்டானா பிரதான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்வா. பேஸ்வானா யாரு பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமித்யா அல்லது மசிம்தர் அப்படின்னா யாருன்னா தணிக்கையாளர். அமிதா அல்லது மசிந்தர் அப்படிங்கிறது தணிக்கையாளரா இருந்திருக்காரு. வாகே நவீஸ் நவீஸ் வாகே நவீஸ்னா உளவுத்துறையாளரு. டபீர் சுமந்தா அப்படின்னா வெளியுறவுத்துறை செயலாளரு. ஹர்வீஸ் ஹிர்னாவிஸ் ஹிர்னாவிஸ் சச்சீவ் அப்படின்னா கண்காணிப்பாளர். ஹிர்னாவிஸ் சச்சீவ் அப்படின்னா கண்காணிப்பாளர். பண்டிப் ராவ் அப்படின்னா திருச்சபை தலைவர், அதாவது சமய தலைவரை தான் பண்டிப் ராவ் அப்படிங்கிறாங்க. சேனாதிபதி அப்படின்னா தலைமை தளபதி தான் சேனாதிபதி. நியாயாதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதியை சொல்லியிருக்காங்க. அதாவது பேஸ்வா அப்படிங்கிறது சிவில் ராணுவ விவகாரங்களின் தலைவரை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க பேஸ்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமித்யா அல்லது மசும்தர் அப்படின்னா வருமானம் மற்றும் செலவானங்களுக்கான பொறுப்புத்துறை அதிகாரியை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அமித்யா அல்லது மசும்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகே நவீஸ் அப்படின்னா உளவுத்துறைக்கு பொறுப்பானவர் தான் வந்து யாருன்னு சொல்லுவாங்க வாகே நவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சச்சிவ் அப்படின்னா யாருன்னா அனைத்து அதிகார கடித போக்குவரத்துகளை கவனித்துக் கொள்ளும் கண்காணிப்பாளர் தான் யாருன்னா ஹினாரவிஸ் சச்சிவ் அப்படிங்கிறது. இதான் வந்து மராத்தியர் காலத்துல ஆட்சியில் இருந்த 8 அமைச்சர்கள் அஷ்டான பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டான பிரதான் அப்படின்னு சொல்றவங்க பேஸ்வா, அமித்யா, வாகே நவீஸ், சுமந்தா, சச்சிவ், பண்டிவ் ராவ், சேனாபதி, நியாதீஸ் இதெல்லாம் வந்து மராத்தியர் கால அஷ்டான பிரதான்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இந்த வாரத்துல ஐயானம் தான் பார்க்க போறோம். இது ஒன்று மிஸ் ஆகக்கூடாதுக்காக போட்டேன். ஓகேங்களா?